ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீ பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆவியானவர் உடைய வஸ்திரங்கள் வெண்மையாய் வைத்திருக்கிற ஆவியானவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். செம்மையானவைகளிலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவாதிபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். மகிமையையும் மகத்துவத்தையும் தன்னகத்தே கொண்டு தம்முடைய மகிமையை மனுஷருக்கு பகிர்ந்து கொடுக்கிற எங்கள் ராஜாவாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். மேன்மையான கர்த்தர் பரிசுத்தர், மென்மையான கர்த்தர் பரிசுத்தர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் பரிசுத்தராய் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கும் என்று சொன்ன எங்கள் ராஜாவாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தத்திலே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே, அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையான எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீதிபரராகி எங்கள் தேவனே, நீர் பரிசுத்தர். மகிமையான எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, நீர் பரிசுத்தர். ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற ராஜாவே, நீர் பரிசுத்தர். மகிமையான எங்கள் ராஜாவே, நீர் பரிசுத்தர். எங்கள் இரட்சகராகி எங்கள் தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதிசயமானவரே, நீர் பரிசுத்தர். மகத்துவமானவரே, நீர் பரிசுத்தர். மகிமையுள்ளவரே, நீர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற இந்த அநாதி கிருபைகளை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எந்த இடத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் வைத்து தயவு வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் ராஜாவாகிய தேவன் பரிசுத்தமல்லவராய் இருக்கிறது போல நன்றி செலுத்துகிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொன்ன பரிசுத்தரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அநாதி சிநேகம் பரிசுத்தமானது. ஆகவே நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
எங்கள் மீறுதல்களை எல்லாம் ஒரு கட்டாக கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு அனுதினமும் ஆலோசனை தந்து அனுதினமும் உம்முடைய கிருபை எங்கள் மேல் வைத்து எங்களை தயவாய் நடத்துகிற உம்முடைய உன்னதமான கிருபையை நினைத்து நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அநாதி சிநேகம் பெரியது. அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி அவருடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் இந்த நாள் முழுவதும் நம்முடைய சகல கிருபைகளால் நிறைத்து நம்மை நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொன்னார். மார்த்தாளே என்ற பெயருக்கு பல அர்த்தங்கள் நான் சொல்லி இருந்தேன். அதாவது வேலை செய்கிறவர். மார்த்தாள் வேலை செய்கிறவர். மார்த்தாள் பணிவிடை செய்கிறார். நேற்று நாம் யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே பார்த்தோம். மார்த்தாள் லாசருவாகிய அவன் வீட்டிலே வந்து எல்லாருக்கும் பணிவிடை செய்தாள். இன்றைக்கு இன்னொரு சம்பவத்தை நாம் வேதத்தினூடே பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் இப்படியாய் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. நீங்க வேணா வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிப்பை சுதந்தரிக்கிற நாம் அனுப்பப்படுகிற பணிவிடையின் ஆவிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பணிவிடையின் ஆவிகளாய் இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் பணிவிடையின் ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற எல்லாரும் அவருடைய பணிவிடையின் ஆவிகள். பணிவிடையின் ஆவிகள் என்று சொன்னால் தூதர்கள் என்று அர்த்தம். பணிவிடை தூதர்கள். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அவர்கள் பணிவிடை செய்யக்கூடிய கிருபை பெற்றவர்கள்.
வரமுடையவர்கள் என்று அர்த்தம். Are they not all ministering spirit sent forth to minister for them who shall be heirs of salvation? ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட நாம் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு அல்லது ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற ஆவிகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். பைபிள்ல 2 விதமான தூதர்கள் இருக்கிறார். ஒன்று கேராபீன்கள், சேராபீன்கள். இவங்க என்ன செய்வாங்க? கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் தொழுகை செய்வதும் இவருடைய வேலை. ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய பெட்டியின் மேலே 2 தேவ தூதர்களை போன்ற செய்யப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் அது செய்யப்பட்டது அல்ல. அந்த தேவ தூதர்கள் கர்த்தருடைய பெட்டியின் மேலே எப்பொழுதும் பாதுகாக்கிறவர்களாயிருந்தார். நாம் பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். எதிலெல்லாம் நாம் பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து 12 வயதில தேவனுடைய ஆலயத்தில ஜப வீட்டில பிரவேசித்து அவர் இப்படியாய் புஸ்தக சுருளை வாங்கி அதை வாசித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அனுப்பப்படுகிற பணிவிடையின் ஆவிகள் அல்லவா? அந்த சம்பவத்தை இங்க சொல்றார். என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புஸ்தக சுருளை வாங்கி அதுல எழுதியிருந்த ஏசாயா புஸ்தகத்தில 61ஆம் அதிகாரத்தில எழுதியிருந்த சம்பவங்களை வாசித்து பணிவிடைக்காரனிடத்திலே கொடுத்தார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்திலே ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு பணிவிடை செய்கிறவர்கள் இருந்தார். பணிவிடை செய்கிறவர்கள் என்றால் அந்த வேலையை செய்ய தன்னை
அர்ப்பணித்து கொண்டவர்கள். They are dedicated to do work in church. அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்களாக டெடிகேட் பண்ணப்பட்டார்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்டார்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு அமைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சபையில அப்படி நாம் வைக்காததுனால தான் இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் சிஎஸ்ஐயோ மற்றபடி ஆர்சி சபைகளோ மற்ற சபைகளோ பார்த்தீங்கன்னா அவங்க அந்தந்த வேலைக்கு ஆளுங்களை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கொடுக்கப்படும். ஒரு சிலர் அதை வாங்கி கொள்ள மாட்டார்கள், அவர்களே தானாய் வந்து வேலை செய்வார். எல்லா சபைகளிலேயும் செக்ஸ்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு பணிவிடைக்காரன் இருப்பான். அந்த சபையினுடைய ஆயர் கொடுக்கிற நிருபங்களையோ தகவல்களையோ வீடுகள் தோறும் கொண்டு போய் சேர்ப்பது அந்த செக்ஸ்டனுடைய வேலை. அந்த செக்ஸ்டனுடைய முக்கியமான வேலை தேவனுடைய ஆலயத்தை பெருக்கி தொடச்சி ஜனங்கள் வருவதற்குள்ள அவர்களை சபையில உட்காரும்படியான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அவனுக்கு அந்த சபை எல்லாரும் சேர்ந்து சம்பளம் கொடுப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய சபைகளில நாம் அப்படி சம்பளம் கொடுத்து யாரையும் செக்ஸ்டன் என்று சொல்லி அந்த வேலையை வைக்கிறதில்லை. பணம் வாங்கினான் என்றால் அவன் கொடுத்தவர்களுக்கு அடிமை. கொடுத்தவர்கள் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் அவன் செய்யணும். ஹவுஸ் மேட் என்று சொல்றீங்க இல்லையா, வீட்டில் வந்து வேலை பார்க்கிறவங்களுக்கு மேட் என்று சொல்லுகிறோம். அப்போ அவங்க ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சு இவ்வளவு சம்பளம்னு வாங்குறாங்க. காலையில வருவாங்க, அவங்க வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவங்க போவாங்க. அவங்களுக்கு மேட் என்று பேர். ஹவுஸ் மேட் என்று சொன்னால் அதே வீட்டில் இருப்பாங்க, அந்த வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் செய்வாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் என் வீட்டுக்கு ஹவுஸ் மேட், என் மனைவி என் வீட்டுக்கு ஹவுஸ் மேட். இப்போ என் மனைவி சொல்றதெல்லாம் நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறது. தட் இஸ் ஒன் ஆஃப் த சர்வெண்ட் டு வைஃப். மனைவிக்கு செய்கிற வேலை, உதவி. அதே போலவே நான் தண்ணி தாகமா இருக்குது தண்ணி கொடுன்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பது, அது ஒரு பணிவிடை. இந்த பணிவிடையில ஏற்ற தாழ்வுகள் இல்லை. இந்த பணிவிடையில உயர்வு தாழ்வு என்றும் இல்லை. இந்த பணிவிடையில படித்தவர்கள் படியாதவர்கள் என்று இல்லை. இந்த பணிவிடையில அழகானவர்கள் அழகற்றவர்கள் என்று இல்லை. இந்த பணிவிடையில குட்டையானவர்கள் நட்டையானவர்கள் என்று இல்லை. அப்படி என்றால் எல்லாரும் சமமாய் இருப்போம், எல்லாவற்றையும் சமமாக செய்வோம். ஆனால் செய்வோம் என்ன? பணிவிடை செய்வோம். அதற்கு ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல சமீபத்தில் நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். என் கையில இருந்து காசு கீழே விழுந்துடுச்சு. அந்த கடைக்காரர் ஓனரு, நான் எடுக்கிறேன் சார்ன்னு சொல்லி சட்டன் குனிஞ்சு எடுத்து என் கையில கொடுத்தார். இந்த கடைக்கே பெரிய ஓனர். ஆனா அவர் என்ன பண்ணிருக்கலாம், அவர் தானே போட்டாரு, அவரே எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. ஆனா அவர் அப்படி இல்லாம என் வயதை கருத்திலே கொண்டு என்னை கனம் பண்ணும்படியாக, என்னை மதிக்கும்படியாக அவர் உடனே குனிந்து அந்த பணத்தை கையில எடுக்கிறார். அப்படி என்றால் அவர் எனக்கு அடிமையா? அவர் எனக்கு வேலைக்காரனா? இல்ல. ஏதோ ஒரு கனம்
அவர் கனப்படுத்துகிற ஒரு ஆவி அவருக்குள்ள இருந்தது. அவர் அப்படி எடுத்தார். அதே போலவே ஒரு இடத்துக்கு நான் போயிருந்த போது என்னுடைய பைக்கு யாரோ தட்டி கீழே சாஞ்சிருந்தது. நான் வெளியே வந்தவுடனே அங்க இருந்த 2 தம்பிகள் வந்து அந்த பைக்கை நிறுத்தி என் கையில கொடுக்கறாங்க. இது எதை காட்டுதுன்னு கேட்டா பணிவிடை. நான் யாரு என்ன எக்கட என்று தெரியாது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? பணிவிடை செய்தாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பணிவிடை. இந்த பணிவிடை ஆவிகளாக தேவன் நம்மை அனுப்பி இருக்கிறார். கூப்பிட்டு பணி வாங்கி கொள்ளுவது வேற, தானாக முன் வந்து இறங்கி செய்யறது வேற. எப்பவுமே பிரியமானவர்களே, தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாதவர்கள், தன்னை ஒரு பெரிய உயர்வாக எண்ணாதவர்கள், தன்னை குறித்து மேட்டுமையான சிந்தை இல்லாதவர்கள், தன்னை குறித்து ஈகோ இல்லாதவர்கள், அவளுக்கு நான் போய் செய்யணுமா, அவனுக்கு நான் செய்யணுமா அப்படிங்கிற எண்ணம் இல்லாம யாரா இருந்தாலும் ஒருவருக்கு ஒத்தாசை செய்வது, உதவி செய்வது, அது ஒரு ஹெல்பிங் மைண்ட். அதுக்கு பேர் தான் பணிவிடையின் ஆவி. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஹெல்பிங் மைண்ட் இல்லை. ஆனா அவங்க வேற இடத்தெல்லாம் போய் செய்வாங்க. நிறைய பேர் கம்பெனில ஸ்வீப்பரா இருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் கம்பெனிகள்ல போய் கம்பெனியை சுத்தி பெருக்குவாங்க, அந்த டாய்லெட் எல்லாம் கழுவுவாங்க. ஆனா சபைக்குள்ள வரும்போது அவங்க தான் யாருன்றத மறந்துடுவாங்க. அடுத்த இடத்துல போய், அடுத்தவர்களிடத்துல போய் ஜான் வயிற்று பிழப்புக்காக, கூலிக்காக, சம்பளத்துக்காக அந்த கம்பெனியை பெருக்கி, அந்த அறைகளை பெருக்கி, அந்த மிஷினரிகளை தொடச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஆனா கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல பிரிஸ்டேஜ் பார்ப்பாங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல தங்களை மேன்மையாக நினைச்சு மற்றவங்க செய்யட்டுமே, நான் ஏன் செய்யணும்னு சொல்லி அப்படி ஒதுங்கி நிற்பாங்க. நான் என்னைக்கு தைரியமா சொல்றேன், அப்படி ஒதுங்கி நிக்கிறவங்க வாழ்க்கையும் பாருங்க. முண்டி அடிச்சு கொண்டு வந்து எந்த ஈட்டையும் எதிர்பார்க்காமல், எந்த வரவையும் எதிர்பார்க்காமல், எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் தன் ஆர்வலராக, நல்லா புரிஞ்சு கொள்ளணும், தன் ஆர்வலராக யாரெல்லாம் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மேன்மையானவர்களாக உருவாவார்கள், அல்லது அவர்கள் பிள்ளைகள் உருவாவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்துல ஒரு நியூஸ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல அந்த நியூஸ்ல சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், ஒரு பட்டணத்தில மனித கழிவுகளை அள்ளுகிற ஒருவனுடைய மகள் இன்றைக்கு மருத்துவராயிருக்கிறார். இது எதை காட்டுது? இது தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் எல்லாம் என்கிற ஒரு நிலையை கடந்த ஆட்சியில வைத்திருந்தபடியினால் அவர்கள் 7.5% என்கிற அந்த அமைப்புக்குள்ள வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகி இன்னைக்கு அந்த சகோதரி டாக்டராக கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க அப்பா யாரு? ஒரு சாதாரணமா எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுகிற, சுத்திகரிப்பு செய்கிற பணியாளர், சுத்திகரிப்பு செய்கிற பணியாளர். அவங்களுக்கு பேரு பணியாளர், சுத்திகரிப்பு செய்கிற பணியாளர். அந்த பணியாளர் மக டாக்டர் ஆகிட்டாலேன்னு சொல்லி அதை விட்டு இல்ல, அந்த பணியை அவர் செய்கிறார். ஏன்னா அது அரசாங்க பணி, அதை அவர் செய்கிறார். சிலர் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறார்,
நம்முடைய நகராட்சியில கூட நான் பலமுறை அந்த வீட்டாண்டு இருக்கும்போது அங்க வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ 4-5 பேர் வந்து அந்த பகுதியில இருக்கிற பிளாஸ்டிக் பொருள்கள் எல்லாம் எடுத்து அந்த பகுதியில இருக்கிற எல்லா கழிவுகளை எடுத்து சுத்தம் பண்ணி அதை சாக்குகள்ல போட்டு அல்லது டிராக்டர் வரும்போது அதுல போட்டு அனுப்புவாங்க. அவங்கள அந்த மாதிரி அப்போ நான் பார்த்தேன்னு சொன்னா அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுப்பேன். என்கிட்ட இருந்தா குறைவா இருந்தா 50 ரூபாய் கொடுப்பேன். ஏன்னா நம்ம சபைக்கு முன்னாடி இருக்கிற அந்த பகுதியெல்லாம் சுத்தம் செய்கிறார். இப்ப இந்த புதிய இடத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த புதிய இடத்துல கூட வந்து சுத்தம் செய்கிறார். அவர்களை நான் மதிக்கிறேன். அப்போ அவங்க எந்த ஈட்டையும் எதிர்பார்க்காம செய்தாலும் அவங்களுக்கு சந்தோஷப்படும்படியாக டீ குடிப்பதற்கான ஒரு வழியை செய்கிறேன். சமீபத்தில் இந்த ரோடு போட்டாங்க, அங்கங்க பேட்ச் போட்டாங்க. திருவண்ணாமலையிலிருந்து வந்திருந்தாங்க. அதுல ஒரு குழந்தை 18-13 வயசு இருக்கு. அந்த பிள்ளை வந்து எங்க அப்பா டயர்டா இருக்கிறாரு, ஏதாவது கிடைக்குமான்னு சொன்னேன். நான் என் வீட்டில் எல்சாவுக்கு வாங்கி வச்சிருந்த ஆப்பிள் ஜூஸை கொண்டு போய் கொடுத்து இதை குடிங்கன்னு. அதை குடிச்ச உடனே அந்த ஐயா 2 கையெடுத்து என்னை கும்பிட்டு, சார் நீங்க நல்லா இருக்கணும்னு. நான் சொன்னேன், நான் நல்லா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த பாதிப்பு ஏன் வந்தது தெரியுமா? கொஞ்சம் சம்பளத்தை வாங்கி அதுல குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு இன்னைக்கு பலவீனப்பட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு குடிய நிறுத்திட்டு நல்லா சாப்பிடுங்க, எது கிடைக்குதோ அதை மனதார சந்தோஷமா சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆலோசனை சொல்லி என் சாட்சியை சொல்லி அவர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புனேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பிரியமானவர்களே, இடம் பொருள் ஏவல் பார்க்காமல், எந்த சூழ்நிலையையும் பார்க்காமல் தன்னால் இயன்றதை யாருக்கு செய்கிறோமோ அதுதான் பணிவிடை. தட் இஸ் ஒன் ஆஃப் த சர்வ் டு ஆல் பீப்புள். அது எல்லாருக்கும் செய்கிற ஒரு பணிவிடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும், இயேசு கிறிஸ்து வேதத்தை வாசித்து அதை பணிவிடர்காரன் கையிலே கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. 2வது பணிவிடை. 2வதாக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்படி போகிறார். பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல 38வது வசனம். பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சீமோன் பேதுருடைய மாமியார் அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகி மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஜுரமா இருக்கிறாங்க. ஜெபாலயத்தை விட்டு சீமோன் பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு இயேசு வருகிறார். வந்து அந்த அம்மா ஜுரமா இருக்கிறத கண்டு அவர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கிறார், ஏ ஜுரமே இவளை விட்டு நீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, அவர் குனிந்து, நல்லா பார்த்துக்கோங்க, 6 அடி உயரம் உள்ள மனுஷன் குனிஞ்சு கட்டில் கிட்ட போய் அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சு, ஜுரம் இவளை விட்டு நீங்க கடவது என்றால் அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கினது. உடனே அவள் எழுந்து பணிவிடை செய்தாள். யாருக்கு? இயேசுவுக்கு பணிவிடை செய்தால் மருமகனாகிய சீமோன் பேதுருக்கும் பணிவிடை செய்தால் மற்ற வந்திருந்த எல்லா சீஷர்களுக்கும் பணிவிடை செய்தார். இதுதாங்க, சிலர் படுத்துட்டாங்கன்னா நல்லா ஆயிட்டா கூட எழுந்து ஒரே ஒரு சுப்புலு கூட எடுத்து போட மாட்டாங்க, ஒரே ஒரு துரும்பு கூட எடுத்து போட மாட்டாங்க.
அப்படியே குப்பை வீட்டுல கிடக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே போவாங்க, பார்த்துக்கிட்டே வருவாங்க. அதுக்கு பெயர் என்ன தெரியுங்களா? ஆணவம். அதற்கு பெயர் கர்வம், அதற்கு பெயர் பெருமை, அதற்கு பெயர் மனமேட்டிமை, அதற்கு பெயர் தன்னை பெரியாளாக காண்பித்துக் கொள்வது. எந்த சிந்தை இருக்கிறவங்க நிச்சயமா உயர்வடைய முடியாது. பைபிள் அழகா சொல்லுது, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீ எந்த வீட்டுக்கு போனாலும், ரட்சிக்கப்பட்டவங்க வீடோ ரட்சிக்கப்படாதவங்க வீடோ, ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்த வீட்டுக்கிட்ட போறீங்கன்னா ரோட்ல வாசல்ல அங்க பொருள்கள் சிந்தி கிடந்தால் அவைகளை எடுத்து பக்கத்துல ஒழுங்குபடுத்திட்டு அந்த வீட்டுக்குள்ள போவதுதான் பணிவிடையின் ஆவி. அல்லது அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க சாப்பிட்டு வச்சிருந்த பாத்திரங்கள் அங்கே அப்படியே கிடக்குதுன்னா அதை பார்த்து கொண்டிருக்காம அதை எடுத்து ஒரு பக்கமா வச்சுட்டு அந்த வீட்டில உட்கார்ந்து அவர்களோட பேசுவது பணிவிடை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா சகாயங்களையும் செய்வது பணிவிடை. சிலரை பார்த்தீங்கன்னா வீட்டில இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பணிவிடை செய்ய மாட்டாங்க, ஆனா வந்தவங்க தான் இவங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த சீமோன் பேதுடைய மாமியார் பாருங்க, ஜுரம் நீங்கின உடனே அவள் எழுந்து பணிவிடை செய்தாள். இது எதை காட்டுது? உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை காட்டுகிறது. இப்ப அந்த அம்மா எழுந்து பணிவிடை செய்தது எதை காட்டுகிறது? என்னை பலப்படுத்துகிற, என்னை சுகமாக்கின கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அப்படியே சோர்வா படுத்தில்ல, சோம்பலா இருந்தில்ல, எழுந்து பணிவிடை செய்த. ஒரு முறை ஒரு கிராமத்துல நாங்க ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல தண்ணி தாகம் எடுத்தது. அந்த வீட்டாண்ட போய், யாருமா வீட்டுல கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. அப்போ ஒரு சகோதரி சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு அப்படியே இழுக்குது, ஆஸ்துமா. அந்த பலவீனத்தோட அவங்க வந்து தண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணி வாங்கி எங்க போனாலும் யார் எது கொடுத்தாலும் ஜெபம் பண்ணி சாப்பிடும். அந்த தண்ணியை ஜெபம் பண்ணி குடிச்சிட்டு அந்த அம்மா கையை பிடிச்சு சொன்னேன், இந்த அம்மாவை அலகழிக்கிற ஆஸ்துமா என்கிற பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சரீரத்தை விட்டு வெளியே வா. ஒரு சவுண்டு விட்டேன் பாருங்க, அதை கீழே விழுந்து அரண்டு உருண்டு பிறண்டு கத்தி ஊரே வந்துட்டான். அது சொல்லுது, எனக்கு பெயர் ஆஸ்துமா. எப்படி பிடிச்ச? இந்த நோயில இருந்த நான் தண்ணியில விழுந்து இறந்துட்டேன். அப்போ அந்த நோயில இருந்து அந்த நோயை கொண்டு வந்து இன்னொரு பெண்ணுக்கு கொடுத்து அவ செத்து, அந்த பெயர்ல இவளுக்குள்ள ஒரு ஆவி விடுதலையானாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு சாட்சியா அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் அந்த குடும்பம் முதல் குடும்பமா ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. இப்படி நமக்கு செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன உதவிகள்ல கூட நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜப வல்லமை, நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய வரம் நமக்கு உதவி செய்கிறவர்களுக்குள்ள அது ஊடுருவி பாயும், அற்புதங்களை செய்யும். கேராவூர் ஜனங்கள் சொல்றாங்க தாவீதை பார்த்து, உனக்கு சமாதானம் சமாதானம், உனக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம் என்று. ஆகவே நாம் ஒருவருக்கு பணிவிடை செய்தால்
அதனாலே ஒரு சமாதானம் நமக்குள்ளே கடத்தப்படுகிறது. ஒருவருக்கு நாம் செய்கிற உதவி நமக்கு சமாதானமாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த பணிவிடை குணத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இப்படியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமக்கு வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலருக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, நான் இயேசு கிறிஸ்து அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அழுக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது யோவான் சானகன் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது தன்னிடத்துல இயேசு கிறிஸ்து வந்ததை பார்த்து எல்லாருக்கும் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நான் அல்ல இவரே என்று இயேசுவை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இது ஒரு பணிவிடை. தன்னை காட்டிலும் மற்றவர்களை புகழ்ந்து உரைப்பது ஒரு விதமான சர்வன்ட் ஸ்பிரிட். தன்னை மற்றவங்களுக்கு முன்பாக தாழ்த்தி அடுத்தவர்கள் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவது, அது ஒரு பணிவிடையின் ஆவி. இப்படி நாம் பணிவிடையின் ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொன்னார் இல்லையா, நான் ஓட்டத்தை முடித்தேன். பாருங்க, அழகா சொல்றார், என் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றேன். ஆகவே இந்த பூமியில எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்காக ஓட வேண்டும். அதுதான் ஒரு பணிவிடை. பணிவிடையின் ஆவியை உடையவர்கள் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. எதையாகிலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அமைதியா இருக்க மாட்டாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. சிலருக்கு பாருங்க, சரீரத்துல பலவீனம் வந்தாலும் சுகவீனம் வந்தாலும் அந்த நிலையில கூட அந்த வீட்டில பணிவிடை செய்து கொண்டிருப்பாங்க. இப்படி பணிவிடையின் ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களை நாம் அறிமுகப்படுத்தி மற்றவர்களை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துவது, அது ஒரு வகையான பணிவிடையின் கிருபை. அது பணிவிடையின் ஆவி. மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை பணித்து மற்றவர்களை உயர்த்தி காண்பிக்கிறது, அது ஒரு பணிவிடை. இப்படிப்பட்ட பணிவிடையின் ஆவிகளாய் இருந்து பணிவிடையின் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. மற்றொரு சம்பவத்தை நாளைக்கு சிந்திக்கலாம். கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.